ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் திரும்பி பார்க்க வைத்திருக்கு. இதுவரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடும் கண்டனம் அப்படின்ற வார்த்தையே மென்ஷன் பண்ணதில்லை. ஏன்னா ஒன்றிய பாஜக அரசுக்கு இவர் வேண்டுகோள் தான் விடுத்திருக்கிறார். இவர் ஆட்சியில் இருக்கும் போது சரி, ஆட்சியில் இல்லாத போது சரி, ஒன்றிய அரசுக்கு சொல்லும் போது வேண்டுகோளா தான் சொல்லி இருக்கிறார். ஆனா இப்போ கடும் கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை ஒன்றிய அரசு கொடுத்தாகணும், இது வஞ்சிக்கிறது, இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஏழை எளிய மாணவர்கள் ஆசிரியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால ஒன்றிய அரசு எந்தவித தடையும் இன்றி இந்த கல்வி நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் இங்க ஓபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதுனால இபிஎஸ் அவர்கள் இதுக்கு பெரும் டிராபேக்கா இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் முந்திக்கிட்டாரு, நம்ம பின்வாங்கிட்டோமே, இந்த விஷயம் நம்மளுக்கு தோணாம போயிருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் என்ன பண்றாங்க, வாயை பொளந்து பாக்குறாங்க. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்கள் நேரம் கொடுக்கல ஒதுக்கு என்ன பாக்குறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக எதிர்க்க வந்தாலும் எதிர்க்கிறார்ல, அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம பாக்குறோம். ஆனா இதை இபிஎஸ் ஆல எதிர்க்க முடியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே எதிர்க்கிறாரு, எதிர்த்துட்டாரு. ஒன்றிய அரசுக்கு எதிராகவே அவர் என்ன பண்றாரு, குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதன் மத்தியில நாளைக்கு அவசர ஆலோசனை கூட்டம் நடக்குது. சோ இந்த ஆலோசனை கூட்டத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்ற பார்க்கப்படுது. குறிப்பா பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வருகிறார். அது மாத்திரமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா இல்ல கூட்டணியோடு போட்டியா அப்படின்றதையும் அறிவிப்பார் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து தகவல் வருது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.